Hi friends, welcome to my channel Premari Designer. Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டிட்ச் பார்க்க போறோம் அப்படினா embossed load stitch எப்படி போடுறதுங்கறத பார்க்கலாம். டபுள் கலர் embossed load stitch. ஓகேவா? இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா பைப்பிங் thread எடுத்துர்க்கேன். அது வந்து ஃபெவிக்ரில் அப்ளை பண்ணி ஒட்டி இருக்கேன். இப்போ இதுக்கு டபுள் கலர்ங்கிறதுனால அந்த எந்த அளவுக்கு போட போறோம் அப்படிங்கறதை நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துர்க்கேன். ஓகேவா? இப்போ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னன்னா இந்த embossed load stitch பொறுத்த வரைக்கும் பைப்பிங் thread வந்து glue அப்ளை பண்ணாம ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் இதில் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு, அதாவது நார்மல் சூவிங் த்ரெட்டில் ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு இந்த ஸ்டிச்சை போடுவாங்க. இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு இதாகி வராது, கழண்டு வராது இல்லையா? அதனால இதில் நான் வந்து ஜிக்ஸாக் போடலை. நீங்கள் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், லாங்காக போட்டுக்கலாம். ரொம்ப நெருக்கமாக ஜிக்ஸாக் போடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இந்த ஓரம் எட்ஜஸ் மட்டும் நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. ஒரு சில இதில் பிரிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த பிரிஞ்சு இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்து விட்டுட்டு நீட்டாக இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்குங்க. இந்த ஸ்டிச்சை நம்ம எந்த இடத்துங்களில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ப்ளவுஸில் பேக் நெக் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த யூ ஷேப் வர்றது, ஒரு பீட் ஒர்க்கு ஒரு லைனு, அப்புறமா ஒரு இந்த மாதிரி எம்போஸ்ட் லோடு, இல்லை நார்மல் ஒரு எப்படி சொல்கிறது ஸ்டோன் செயின் ஒரு லைனு, அந்த மாதிரி மாற்றி கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்டிச்சை எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம எப்பயும் போல் ஆரம்பிச்சுக்கலாம். பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு கார்னர்லேருந்து ஆரம்பிங்க. இந்த இடம் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். பைப்பிங் த்ரெட் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு நல்ல க்ளோஸாக ஸ்டிச்சஸ் போட்டு வச்சுக்கோங்க. இந்த த்ரெட்லேயே உங்களுக்கு 2-3 வெரைட்டி இருக்குது. இன்னும் கூட திக்கான நூலெல்லாம் இருக்குது. இதில் நம்ம கார்னரை ரொம்ப ஸ்டிச் போட தேவையில்லை. ஒரு 2 ஸ்டிச் போட்டாலே உங்களுக்கு அந்த கார்னர் வந்து மறைஞ்சிடும். இன்னும் கூட பெரிய நூலாக இருந்ததுன்னா நம்ம ஸ்டிச்சஸ் வந்து நிறையா போட வேண்டி வரும். நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா, உங்களுக்கு கிளாத் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. க்ளூ வந்து கொஞ்சம் கம்மியாக அப்ளை பண்ணிக்கணும். சைடெல்லாம் பரவுற மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா என்னாகும்னா இந்த மாதிரி டைட் ஆகிக்கும். இந்த சைடு ஓரத்தில் மட்டும் த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வராமல் நீட்டாக கரெக்டாக போட்டுடுங்க. மற்றபடி நம்ம ஏற்கனவே பார்த்த லோட் ஸ்டிச்சே தான், அடியில் பைப்பிங் த்ரெட் கொடுக்குறோம், அவ்வளோதான் வித்தியாசம். டபுள் கலரில் பார்க்குறோம். நல்லா ஸ்லாண்டிங்காக கொண்டு வாங்க, அப்போ தான் நல்லா அழகாக இருக்கும் ஸ்டிச்சு. நம்ம சிங்கிள் கலரில் போடுறதும் நான் அந்த டிசைனை பொறுத்து நம்ம சிங்கிள் கலராகவும் போட்டுக்கலாம். இது உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக டபுள் கலர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி போடுவோங்கிறதுக்காக தான் டபுள் கலர் யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச்சை போட்டு காமிக்கிறேன். நம்ம டபுள் கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் அவசியம் இல்லை. இப்போ ஒரு சில ப்ளவுஸ்லாம் வந்து உங்களுக்கு மல்டி கலர்ஸ் இருக்கும். சாரியில் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி பண்ணணும் அப்படின்னா நம்ம 2-3 கலர் கூட யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச்சை போட்டுக்கலாம். அடியில் உள்ள த்ரெட்டு தெரியாமல் நல்லா நீட்டாக, அதோட பைப்பிங் த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்டிச்சஸை போடுங்க. ரொம்ப தள்ளி போடக்கூடாது, த்ரெட்டை ஒட்டி தான் ஸ்டிச்சஸை போடணும். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வந்துட்டோம். இப்போ இப்படி லென்த்தாக எடுத்து விட்டுக்குங்க. சரியா? ரொம்ப லென்த்தாக இல்லை, நார்மலாக எடுத்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம அடுத்த கலரை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு கலர், வேறு கலர் எடுத்திருக்கேன் நூல். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, நம்ம ஏற்கனவே எடுத்து விட்டுருக்கோம்.
இந்த த்ரெட்டுக்குள்ளே நீங்கள் அந்த நூலை எடுக்கணும். ஏன்னா நம்ம பேக் ஸ்டிச் போட மாட்டோம். இப்போல்லாம் ஜாயின் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போடாமல் இருக்கணும். இப்போ இதை எடுத்துகிட்டு ப்ளூ கலர் த்ரெட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்க த்ரெட்டை கீழே இழுத்து விட்டுருங்க. கீழே இழுத்து விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும், அது லாக் ஆகிக்கும். அவ்வளோதான். இப்போ அந்த ப்ளூ கலர் த்ரெட்டை நம்ம என்ன பண்ணுறோம், இது கொஞ்சம் இப்படி லென்த்தாக எடுத்து விட்டுக்குங்க. ப்ளூ கலர் த்ரெட்டை கரெக்டாக பார்த்து எடுங்க. ப்ளூ கலர் த்ரெட்டை இந்த பக்கம் தள்ளி ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். எப்படின்னா இந்த மாதிரி இப்படி எடுத்து விட்டுக்குங்க. எதுக்காகனா நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக நம்ம கொஞ்சம் இப்படி ஒரு லாங் செயினாக போட்டு கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் இருக்கிற அளவுக்கு தேவையான மாதிரி நீங்கள் தள்ளி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த த்ரெட்டில் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறதே தெரியாது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறது. ஓகேவா? இல்லை நீங்கள் எண்ணாட் போட்டு ஜாயின் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஆனால் அதில் வந்து உங்களுக்கு ஒர்க்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா கட் பண்ணி மறுபடியும் ஒரு நூல் எடுத்து மறுபடியும் ஒரு நூல் எடுத்து, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப லென்த்தாகவும் நம்ம போடுறதில்ல. ஒரு சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம லென்த் பண்ணி போடுறோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு அது டபுள் ஒர்க்காக இருக்கும். அதே இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஒரே டைமில் வேலையை முடிச்சுக்கலாம். இதுதான் மெத்தடு. ஆனால் அதனால் நீங்கள் இப்படியே போட்டு பழகுங்க. இல்லை உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, கண்டிப்பாக என்னால் போட முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்மளால் எல்லா ஸ்டிச்சையும் போட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதனால் அதை கரெக்டாக அப்படி பண்ணுங்கள். ஒரு ஸ்டிச்சு நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மெத்தடை அதே மெத்தடில் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி பிசுரெல்லாம் வருது அப்படின்னா கரெக்டாக கட் பண்ணி, நான் எப்போயுமே அது எல்லா கிளாஸ்லையுமே உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். பிசுறு வந்தது அப்படின்னா கரெக்டாக கீழே இழுத்து விட்டு நீட்டாக போடுங்க. இல்லைன்னா நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்குற இடத்துல போய் அது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை கரெக்ட் பண்ண முடியாமல் போயிடும் இல்லையா? அப்போ நம்ம பேர் கெட்டு போயிடும். அதனால் போடும்போதே கரெக்டாக போட்டு கொடுக்கணும். எந்த மிஸ்டேக் வராமல் இருக்காது. நம்ம பண்ணுற ஒர்க்கில் மிஸ்டேக் வராமல் இருக்காது. அதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணி நீட்டாக கொடுத்து அனுப்புகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒர்க்கை நம்ம கரெக்டாக பண்ணணும். நம்ம ஒர்க் கரெக்டாக நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த இது வந்து நம்மளுக்கு தானாகவே கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ இந்த நூல் இருக்கு இல்லையா, இதை நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ப்ளூவை எடுத்துக்கலாம். ப்ளூவை நம்ம நாட் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த நூலுக்குள்ளே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை டைட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். பண்ணி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா அதை வந்து நம்ம இந்த பக்கம் தான் இருக்குது இல்லையா, அதனால் எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் தள்ளி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இதை போடாமல் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். நல்லா முடிஞ்ச அளவுக்கு தள்ளி நகர்த்தி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ளூவில் ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணவும் தேவையில்லை, கண்டினியூஸாக போட்டுகிட்டே போயிட்டே இருக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் இந்த டிசைன் வந்து ப்ராடாக வேணும் அப்படின்னா நீங்கள் பைப்பிங் த்ரெட்டை எப்படி சொல்லலாம், நம்மக்கிட்ட இந்த பைப்பிங் த்ரெட்டு தான் இருக்குது, அகலமானது இல்லை அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம 2 டைம் ஒட்டிக்கலாம். இப்போ இது ஒரு இது மட்டும் ஒட்டியிருக்கல, 2 இதாக ஒட்டி நம்ம அந்த ஸ்டிச்சை போடலாம். அப்போ கொஞ்சம் ப்ராடாகவும் தெரியும், இன்னும் எம்போஸ்டாகவும் தெரியும்.
பக்கம் பக்கமாக ஒட்டி நம்ம ஸ்டிச்சஸை போடலாம். இந்த நூல் எடுக்கிறதும் நம்ம பைப்பிங் த்ரெட் போட்டு இந்த ஸ்டிச் போடுறது மட்டும்தான் இதில் வித்தியாசம். மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. இதில் நார்மல் லோட் ஸ்டிச்சே தான். இப்போ நம்ம ஒரே சேம் கலரில் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்க வேண்டியது இல்லை இல்லையா. டபுள் கலராக கொடுக்கும்போது அது எந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் கணக்கு. நம்ம ஃபினிஷிங் பண்ணும்போது நீட்டாக பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஃபினிஷ் பண்ணும்போதும் அந்த ஓரம் வந்து கரெக்டாக முடிங்க, வெளியில் பிசுறு தெரியாத மாதிரி. ஓகேவா? இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம். இப்போ நான் இது வந்து உங்களுக்கு சரி த்ரெட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இன்னொரு இது பண்ணோம் இல்லையா. இப்போ இந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து அந்த செயின் ஸ்டிச் போட்டு வச்சோம் எக்ஸ்ட்ரா. இப்போ அந்த இது வந்து உங்களுக்கு ஹோல்ஸாக தெரியும் இல்லையா. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீடிலோட பேக் சைடு இருக்கு இல்லையா, அதை வச்சு இப்படி பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த ஹோல்ஸ் வந்து மறைஞ்சிக்கும். ஓகேவா? இப்படி பண்ணிங்கன்னா லைட்டாக பண்ணிங்கன்னா போதும், அதுவே போயிடும். இப்போ இதில் த்ரெட் போட்டிருக்கறனால கரெக்டாக உங்களுக்கு இதாக மாட்டேங்குது. நார்மலாக நம்ம த்ரெட் போடாமல் ஏதாவது ஒரு நீடில் வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் வச்சு நீங்கள் இப்படி பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே அது போயிடும். ஓகேவா? இதுதான் வந்து உங்களுக்கு எம்போஸ்டு டபுள் கலர் லோட் ஸ்டிச். ஓகேவா? இனி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.